பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனை கொண்டு உங்களை யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாக ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குறித்தோல்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இங்கே யோவான் பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாருன்னா இங்கே சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு கூட்டம் நிக்குது. அல்லேலூயா. ஒரு கூட்டம் நிக்குது. இந்த கூட்டம் எப்படி நிக்குதுன்னா வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டார்களாம். நீங்க சொல்றாங்க இல்லையா, வெள்ளை ட்ரெஸ் போட்டு சபைக்கு வரோம்னு சொல்லிட்டு வெள்ளை அங்கிகள் தரித்து கொண்டார்கள். எங்கிருந்து வந்தாங்க இவங்க? அதான் கேட்கிறாரு. இவங்க எல்லாம் கூட இவங்கெல்லாம் யாரு, எங்கிருந்து வந்தாங்க, யார் இவங்க எல்லாம்? அதான் இங்க சொல்றாரு இங்க யோவான், இவங்க யாரு? சகல ஜாதிகளும். சகல ஜாதிகளும்னா எல்லா ஜாதி. நீங்க சொல்றாங்க இல்லையா, இவங்க எல்லாம் இந்த ஜாதிக்காரன் தான் சபைக்கு போவான், நாங்கெல்லாம் அந்த ஜாதி எல்லாம் சபைக்கு வரமாட்டோம் சொல்லுவோம். அதெல்லாம் கிடையாது. பரலோகத்திலே பார்த்தா எல்லா ஜாதிக்காரனும், அது அமெரிக்காவில் இருக்கலாம், அது இந்தியாவில் இருக்கலாம், அது பாகிஸ்தான்ல இருக்கலாம், சைனால எங்கிருந்தாலும் எல்லாம் மேல போகும்போது சொல்றாரு இங்க யாருப்பா இவங்க எல்லாம் கூட எல்லா ஜாதிகளும், தனிப்பட்ட ஒரு ஜாதி கிடையாது. அல்லேலூயா. இங்கதான் ஒவ்வொரு ஜாதி ஒரு சபை வச்சிருப்பாங்க. பரலோகத்தை அப்படி கிடையாது. எல்லா ஜாதிகளும், அதுக்கப்புறம் எல்லா கோத்திரங்களும். கோத்திரம் எல்லாருக்கும் ஒரு கோத்திரம் ஒண்ணு இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, கோத்திரம் என்னப்பா நீங்க கோத்திரம் என்னப்பா கேட்பாங்க நம்ம கிட்டே எல்லா கோத்திரங்களும். அதுக்கப்புறம் சொல்றாரு எல்லா பாஷைக்காரரும். எல்லா பாஷைக்காரரும், தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், ஹிந்தி, ஒரியா, குஜராத்தி, எல்லா லாங்குவேஜும் பேசுறவங்க. நான் இந்தியா சொல்றேன், இது இல்லாம அமெரிக்கா சொல்றேன், இப்ப எல்லா நாட்டுக்கு பாகிஸ்தான் எல்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லா ஜாதியில ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்தவர்கள், ஆண்டவருக்காக என்ன வந்தாலும் நின்றவர்கள், ஆண்டவருக்காக எதையும் செய்தவர்கள். இவங்கெல்லாம் யார் சொல்றாருன்னா எல்லா பாஷைக்காரரும், எல்லா ஜாதி மக்களும், எல்லா கோத்திரத்தாரும், எல்லா மொழிகளும் பேசுகிற மக்கள். இவங்க எல்லாரும் எங்க வந்தாங்களா, சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க கண்டேன். அல்லேலூயா. அப்ப நம்மளும் ஒரு நாள் என்ன பண்ணுவோம்னா, இந்த வெள்ளை அங்கி தரித்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக போய் சிங்காசனம் முன்பாக நம்மளும் நிற்போம். அல்லேலூயா. இன்னைக்கு எங்கெங்க நிக்கிறோம் நமக்கே தெரியும். ரேஷன் கடையில் போய் நிக்கிறோம். கத்தக்கு ஸ்தோத்திரம், வெயிலா இருக்கு. அவன் மட்டும் உள்ள உட்காந்துருக்கான் ஃபேன் போட்டு. நமக்கு என்ன வெயில நிக்க சொல்றாங்க, மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் வெயில் தான் நிக்கணும். ஆனா அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அங்க உஷ்ணமும் கிடையாது, அங்க வெயிலும் கிடையாது, அங்க பசியும் கிடையாது. நமக்கு என்ன நேரத்துல லைனா கூட பசிக்குது. அங்க எதுவுமே கிடையாது. அங்க போனா எதுவுமே கிடையாது. அவருக்கு முன்பாக தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், ஆட்டுக்குட்டி ஆனவர் சிங்காசனம் அமர்ந்திருப்பாரா. நினைச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் சிங்காசனம் அமர்ந்திருப்பாரா. நம்ம அங்க போய் நிற்போமா. ஒரு பாட்டு இருக்கு, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அவர் கேட்கிறார், யார பையன் அழகா இருக்காங்க, யாரு? நம்ம நினைக்க அழகு வேறு. அதான் சாலமோன் சொல்றார் நீதிமொழியில கூட, சௌந்தர்யமும் வீணா, வீண் ஸ்தோத்திரம், வீண் என்றவர். அப்ப யார் தான் புகழப்படுவாள்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. அப்ப யார் இவர்கள்? அதான் அவங்க கேள்வி வருது. எல்லா பாஷைக்காரரும், எல்லா கோத்திரத்தாரும், எல்லா பாஷைக்காரரும், எல்லா ஜாதி மக்களும் சிங்காசனம் முன்பாக நின்று கொண்டு வெள்ளை அங்கிகள் தரித்து கொண்டு நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க, கையில குறித்தோலை பிடித்து கொண்டு நிற்பாங்களா. இது ஒரு கூட்டம். வெள்ளை அங்கிகள் தரித்து கொண்டு என்ன செய்யணுமா, குறித்தோலை பிடித்து கொண்டு அங்கே ஆண்டவருக்கு முன்பாக நின்று பாட்டு பாடுவாங்க. இன்னொன்னு கூட இதுல இருக்கு, எண்ணிக்கை அடங்காத ஒரு கூட்டம் அங்க இருக்கு. அதுல வசனத்துல இருக்கா, எண்ணிக்கை அடங்காத ஒரு கூட்டம் சொல்லிட்டு அதுல இருக்க பாருங்க, திரளான கூட்டம். ஸ்தோத்திரம் இருக்கு பாருங்க, அதுல இருக்க பாருங்க, 9ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க.
ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாக ஜனங்கள் இருக்கா, வெள்ளை அங்கிகள் தரித்துக் கொண்டார்களா வந்து. அப்போ எண்ண முடியாத ஒரு கூட்டம், திரளான கூட்டம் தேவனுக்கு முன்பாக சிங்காசனம் முன்பாக என்ன பண்றாங்களா, அவரு குருத்தொலி பிடித்துக் கொண்டு ஆண்டவரே பாடி 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 துதிக்கிறாங்க. அல்லேலூயா. நமக்கு தெரியும், ஒரு காலத்துல ராஜா இருப்பாங்க, ராஜாவை யாராவது என்ன பண்ணாங்க, வருவாங்க புலவர் தெரியுமா, அவர் புகழ்ந்து பாடணும், அப்பதான் அவர் வெள்ளி காசு கொடுப்பாரு அவங்களுக்கு. தங்க காசோ வெள்ளி காசோ கொடுப்பாரு வந்து புகழ்ந்து பாடினார். அதே மாதிரி நம்ம ஆண்டவரை என்ன பண்ணமா வந்து, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே. அது மாதிரி அங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எல்லாரும் கூட ஒரு பரிசுத்தமான ஜாதி, தேவனால் பிரிக்கப்பட்ட ஒரு ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, தேவனுக்காக நின்ற ஜாதி, இவங்க எல்லாம் தேவனுக்காக எல்லா சூழ்நிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர்கள். இவர்கள் தேவனுக்கு முன்பாக தைரியமாய் நிற்பாங்க. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, உண்மைக்கு எதுக்குமே பயம் இருக்காது. உண்மையை பேசுகிறவன் எங்க போனாலும் தைரியமா நிற்பான். உண்மையை பேசுகிற மாதிரி யாருக்கும் பயப்பட மாட்டான். பொய் பேசுறவன் தான் பயப்படுவான். அவன் தான் பயப்படுவான். ஒரு பொய்க்கு ரெண்டு பொய்க்கு அப்படியே பொய் சொல்லிட்டே போவான், தவிர உண்மைக்கு என்றைக்குமே வேல்யூ இருக்கு. நீ உண்மையே பேசி பாருங்க. இப்போ நமக்கு சப்போஸ் அது கஷ்டமா இருந்தா கூட பிற்காலங்கள்ல அது உண்மையை அது வெளிப்படும் போது எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கூட சொல்றேன், தேவனுக்கு முன்பாக வெள்ள அங்கி தரித்து கொண்டு அவருக்கு முன்பாக பரிசுத்த ஜாதியாக நாம எல்லாரும் கூட அங்க நிக்கணும். ஆமே. நம்ம எல்லாம் நிக்கணும். யாரும் நிக்க கூடாது, நம்ம நிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் தான் பாஸ்டாதி, நம்ம தான் சிங்காசனம் முன்பாக நிக்கணும். அப்போ அதுல வந்து ஒரு டவுட் வருது, ஒருத்தர் அதுல ஒரு டவுட் வருது, யார் இவர்கள்? வசனம் பாருங்க, 13ஆம் வசனத்தை போட்டிருக்கு, அப்போது மூப்பர்களே ஒருவனை நோக்கி, வெள்ளை அங்கிகள் தரித்திருக்கிற இவர்களை யார், எங்கிருந்து வந்தாங்க? பார்த்தீங்களா, இவங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்க? சபைக்கு வந்து கேட்போம்ல, உங்க பேர் என்ன, எங்கிருந்து வந்தீங்க, எந்த ஊர் உங்களது? அது மாதிரி யார் இவர்கள், எங்கிருந்து வந்தார்கள்? ஒரு கேள்வி கேட்கிறாரு மூப்பர் வந்து இவனை பத்தி கேட்கிறாரு, யாரப்பா இவங்க? உங்களை பத்தி கேட்கும் போது உங்களை பத்தி ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவரே உங்களுக்கு சாட்சி சொல்லுவாரு. யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்னார். யோபுவை குறிச்சு, இவன் எந்த சூழ்நிலையிலும் என்ன மதலிக்க மாட்டான். அதான் சாட்சி. தாவீது பத்தி ஆண்டவர் சொன்னார், எம் இதயத்துக்கு ஏற்றவன் இவன், என்ன வந்தாலும் எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் இவன் செய்வான். மோசே குத்தான் சொன்னார், இவன் யாரு, இவன் என் வீட்டுல எங்கேயும் சாந்த குணம் உள்ளவன்,